வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவே ராஜினாமா செய்தால்தான் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வெற்றியடைய முடியும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வி அதிமுக தழுவும். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இது உருவாக்கும். மீண்டும் திமுக மட்டுமல்ல, புதிதாக வரக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அதிக வாய்ப்புகள் மக்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இதனால் அதிமுகவில் உட்கட்சி மோதல் மீண்டும் உட்கட்சி மோதலால் தொண்டர்கள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியாமலும் அதை வெளிக்கொண்டு வர முடியாமலும் அதிமுக திணறி வருகிறது என்ற கருத்தை தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறார்கள். தென் மாவட்ட செயலாளர்கள், வட மாவட்ட செயலாளர்கள், கொங்கு மாவட்ட செயலாளர்கள் என்று மோதிக்கொள்ளக்கூடிய நிலையில் அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை அனைத்து மக்களுக்கும் சரிசமமான நீதியை வழங்கக்கூடிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் திட்டங்கள் அமைந்தது. அமைச்சர்கள் அப்பொழுது பெயர்கள் கூட யாருக்கும் தெரியாமல் ஒரே ஒரு பெயர் மட்டும்தான், அதிமுக என்றால் ஜெயலலிதா என்று ஒரே ஒரு வார்த்தையில் முடித்து விடலாம். ஆனால் அவரது மறைவிற்கு பிறகு அதிமுகவில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கூட கிடைக்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பல பிரச்சனைகள் மீண்டும் உருவாகி கொண்டே இருக்கிறது. தென் மாவட்ட நிர்வாகிகளை ஓரம் கட்டியது. மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவின் தொண்டர்களை புறக்கணித்தது. சொல்லிக்கொண்டே போகலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் தோல்வியடைந்தோம் என்பதை தற்பொழுது அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்த பதவியையும் ராஜினாமா செய்து ஒருங்கிணைந்த அதிமுகவை மீண்டும் கொண்டு வந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். எதிர்க்கட்சி பதவியே கூட தக்க வைக்க முடியும். இல்லை என்றால் அதிமுக அழிவை நோக்கி கொண்டுதான் செல்லும் என்று டிடிவி தினகரன் அவர்கள் கூறியிருக்கிறார். தற்பொழுது சுகர் பேஷண்டாகத்தான் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை மூடிவிட வேண்டியதுதான் என்று டிடிவி தினகரன் அவர்கள் கூறுவது சரிதானா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜினாமா செய்தால் இது நடக்காது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக டிடிவி தினகரன் அவர்கள் கூறுவதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.